பாராட்டுக்கு பின்னாடி யார் இருக்கா? நரேந்திர மோடிஜி இருக்காங்க. எதிர்பார்ப்புக்கு பின்னாடி யார் இருக்கா? ஆனா இவரும் அவர் டாக்டர் கலைஞரை ஒப்பிட்டு பார்க்க முடியும்னா நிச்சயமா முடியாது என்னால. அறிவுரைக்கு பின்னாடி யாரு தெரியும் யார் இருக்கான்னு போடுங்க. தெரியுமா? கெஸ் பண்ணீங்களா? அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் இல்லை, அறிவுரை கேட்கிற அளவுக்கு அவர் இல்லை. விஜய் சார் இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும், இவங்களே கூட எப்படி சொல்றாங்கன்னா பிஜேபியோட ஒரு கை குழந்தை, அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரிலாம். எனக்கு தெரியும், நானே பிஜேபியில கை குழந்தேன், எனக்கு தெரியாது. ரஜினிகாந்த் சார் போனாலும் கூட்டம் வரும், அஜித் சார் போனா கூட கூட்டம் வரும், நடிகர்கள் போனா கூட்டம் தான் வர செய்யும். அப்ப பீக்ல இருக்கும், ஐயோ தலைவர் நடிச்சுட்டே இருக்கலாமே, எதுக்காக அரசியலுக்குள்ள போறாரு, நட்புன்னு போட்டு அவரை போட்டீங்க. சரத்குமார் சார் என்ன ஒரு விஷயம் கேட்டாலும் ஷார்ப்பா ஓப்பனா பதில் சொல்றாருல. இங்க சில வார்த்தைகள் வரப்போகுது எல்இடில, அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி குறிப்பிட்ட சில நபர்கள் இருக்காங்க. அது வாட் எவர் த வேர்ட் இட் மே பி, அந்த நபரையும் அந்த வார்த்தையும் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு தோன்ற விஷயங்களை நீங்க சொல்லலாம். சோ எல்இடி ப்ளீஸ். ஆஹா, நட்புன்னு போட்டு அவரை போட்டீங்க. வார்த்தைகள் எப்படி வேணா ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி தான் சார் எல்லாமே நாங்க போட்டிருப்போம். இல்ல நீங்க நட்புன்னு சொன்னா அது பின்னாடி ஏதோ சொல்லணும். ஆமா, நட்பு திருமாவளவன் நல்ல நண்பர் தான் எனக்கு. திருமாவளவன் நல்ல நண்பர், என்னோட பழகுக்கு இனியவர், என்னோட பழகுவார். எப்போ ஃபோன் அடித்தாலும் என்ன நல்லா பேசக்கூடியவர், என் மீது மரியாதை வைத்திருப்பார் திருமாவளவன் அவர்கள். ஓகே, அந்த ஒரு நட்பு இருக்கு எப்பவுமே. கண்டிப்பா. சூப்பர். பாராட்டுக்கு பின்னாடி யார் இருக்கா? பாராட்டுக்கு பின்னாடி பலர் இருக்கலாம். நரேந்திர மோடிஜி இருக்காங்களா? ஒரு விஷயம் அவரை பத்தி பயங்கரமா ஒரு பாராட்டுனா என்ன விஷயம் சொல்லுவீங்க? இல்ல இன்னைக்கு உலக அளவுல நம்பர் 1 அப்படின்னு சொன்னா உலக தலைவர்கள் அவர் தான் நம்பர் 1 இருக்காங்க. இது நான் சேர்ந்த இயக்கத்துக்காக நான் சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் உலக அளவுல ஒரு இந்தியனுக்கு பெருமை கிடைத்திருக்குன்னு சொன்னால் நிச்சயமா அது நமது பாரத பிரதமர் தேச தலைவர் நரேந்திர மோடிஜினால தான். எங்க போனாலும் ஒரு மரியாதை கிடைக்குதுல்ல, எல்லாருமே லெட் அமெரிக்கன் பிரசிடென்ட், ரஷ்யன் பிரசிடென்ட், யாரா இருக்கட்டும், ஒரு மரியாதை ஒரு மனிதனுக்கு கிடைக்குது என்று சொன்னால் அது சாதாரணமான மரியாதை கிடையாது. அவருக்கு அதுக்கு தகுதி இருக்குன்றதை நிரூபித்தவர் இந்த தலைவர். குறிப்பிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் இவர் எடுத்த முன்னெடுப்பு இப்ப இந்த நாட்டையே வேற மாதிரி மாத்திருக்கு, இல்ல நிறைய விஷயங்கள் வெளியில மக்கள் முரணா சொன்னாலும் சரி, இந்த விஷயம் அவர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்னா என்ன சொல்லுங்க? பேசிக்கா சொன்னா ஒரு டிஜிட்டல் அப்படின்னு வந்தோடனே இதே அன்பு தலைவராக பி. சிதம்பரம் அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரொம்ப கேலி பண்ணார். இந்த டிஜிட்டல் இளநீ விற்கிறவங்களாம் எப்படி கூகுள் பே பண்ணுவாங்க, யூபிஐயில் பே பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அங்கே வைஃபை கனெக்ஷன் இருக்கா, அது இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறா இருக்குது. ஸோ நாளை வருவதை சிந்தித்து செய்யும் செயல்கள் தான் சிறப்பான செயல்கள். அதை செய்தவர் அவர், ஆனால் ஏளனம் செய்தவர் பலர். ஆனால் இன்றைக்கி நடைமுறை கொண்டு வந்துட்டார்னா தீர்க்கதரிசி, தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர் கூற மாட்டார். சூப்பர் சூப்பர் சார். எஸ், அடுத்து எதிர்பார்ப்புக்கு பின்னாடி யார் இருக்கா? எதிர்பார்ப்புக்கு பின்னாடி யாருக்கா நான் சொல்லணுமா? எதிர்பார்ப்பு இவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்ல, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புன்னு சொல்லும் போது இவர் பேசிக்கா ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமுள்ள இயக்கத்துல ஒரு டாக்டர் கலைஞர் எனக்கு அரசியல் பாடம் கற்றுத்தந்தவருடைய கிராண்ட் சன். அண்ட் அவருடைய அப்பா ஸ்டாலின் அவர்கள் சிறை கண்டவர். அவரும் பல போராட்டங்கள் கண்டு அவரும் இந்த இயக்கத்துக்காக அவர் உழைத்து தான் வந்திருக்கார், அவருடைய சன். ஆனால் இவரும் அவர் டாக்டர் கலைஞரை ஒப்பிட்டு பார்க்க முடியும்னா நிச்சயமாக முடியாது என்னால், ஏன்னா அவரை பயணிச்சிருக்கேன். ஸோ he has got long years to go to become a great leader like his grandfather நான் நினைக்கிறேன். ஸோ இவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இவர்கிட்ட? எதிர்பார்ப்பு சர்த்தமே இவர் இன்னும் அதிக நாட்கள் மக்களோட மக்களாக பழகி அவருடைய ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் அவர் இன்னும் வாங்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன்.